திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் எண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலை அம்மன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத் சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகிற மகா வேள்வி, ஞான வேள்வி திருமந்திரம், அதை வேள்வி என்று சொல்வதற்கு சகல தகுதியும் உடையது. அப்படிப்பட்ட ஒரு ஞான வேள்வி. அதில் நாம் இப்பொழுது 9ஆம் தந்திரத்திலே சூன்ய சம்பாஷணை என்று சொல்லக்கூடிய மறைபொருள் கூற்றை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சைவ சித்தாந்தத்தை அடிப்படை உண்மைகளிலே தொடங்கி அது எவ்வாறு பலன் தருகிறது என்பதை தெளிவாக விளக்கி அதனுடைய பலனை பெற்றவர்களாக விளங்குகிற சீவன் முத்தர்கள் இந்த உலகிலே எவ்வாறெல்லாம் இந்த உயிர்களை நெறிப்படுத்துகிறார்கள், இந்த பிறப்பை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பிறப்பினுடைய மிக மிக ஒரு முக்கியத்துவத்தை உணர்தல் வேண்டும். அதுவும் குறிப்பாக மானுட பிறப்பு என்று சொல்லக்கூடியது மிக மிக ஒரு அரிதிலே கிட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் அந்த வாய்ப்பை நல்குகிறார் சிவம். சிவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கருணை, அந்த கருணையை பற்றி பல இடங்கள்லையும் திருமூலர் பேசுகிறார். எவ்வளவு சொன்னாலும் உயிருக்கு சிவத்தோட கருணை புரிவதில்லை. அதை பற்றி அவர் கவலைப்படுறதும் இல்லை. அது புரிந்து கொள்ளுகிறதா புரிந்து கொள்ளவில்லையா, அது தனக்கு அன்பு காட்டுகிறதா, அவருடைய நோக்கம் அதை எப்படியாவது அதை தேற்றிவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர். ஆகையினாலே அவரை சிவத்தை புரிந்து கொள்வது என்பது இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணாயம்மான் அப்படின்னு அவரோட அந்த அனுபவம் பெற்ற சுந்தரரே சொல்கிறார் இல்லையா. இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணாயம்மான் எளிவந்த பிரான் அப்படிங்கிறார். பல அருளாளர்களுக்கு மிக மிக விளக்கமாவது என்னன்னு கேட்டால் அந்த பரத்துவத்தினுடைய கருணை நிலை தான். திரும்ப திரும்ப அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளே போகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த ஆன்மாவினுடைய சிறுமையும் இந்த பரத்துவத்தினுடைய பரம்பொருளினுடைய பெருமையும் அவர்களுக்கு தான் இதுவரை அறிந்திருந்ததை விட, தான் எண்ணி இருந்ததை விட எத்தனை மடங்கு உயர்ந்தது என்று நினைக்கிற பொழுது அவர்களுக்கு பிரமிப்பு ஏற்படுகிறது. இப்போ அவர்கள் அளவுக்கே அந்த பிரமிப்பை ஊட்டும்னா நம்ம அளவுக்கெல்லாம் என்ன சொல்றது நினைத்து பார்க்கிறோம். எண்ணி எண்ணி வியப்பதற்குரியதாக இருக்கிறது பரம்பொருளினுடைய பரங்கருணை. அதை அருளாளர்கள் ஒவ்வொரு அனுபவத்திலேயும் அது அவர்களுடைய அந்த அனுபவ நிலை கூடிக்கொண்டே போகிறது. அனுபவம் என்று சொல்லுவது என்னன்னு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அனுபவம் என்பது சிவனுடைய கருணையை புரிந்து கொள்ளுதல். இதுதான் முதல் நிலை. வேற எந்த கருணையை உணர்தல் தான் சிவத்தை உணர்தல். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த கருணையை புரிந்து கொள்ளுகிற பொழுது நமக்கு ஏற்படுகிற அந்த இன்பம் இருக்கு பாருங்க, அதுதான் சிவ அனுபவம். அவரை பற்றியோ அவருடைய கருணையை பற்றியோ புரியாமல் கடவுளை பற்றிய பல கொள்கைகளை பேசி கொண்டிருப்பதில் பயனே இல்லை. சிவத்தினுடைய கருணையை பற்றி மட்டும்தான் பேச முடியும். இது எல்லாமே அதுக்குள்ள அடக்கம். வேற எதை பேசி என்ன ஆக போகுது நமக்கு? அவரு அந்த மிகப்பெரிய இந்த உலக ஆற்றல்களை தன் வசம் வைத்திருப்பது, பிரபஞ்சத்தையே தன் வசம் வைத்திருப்பது, எல்லைகளை கடந்து விளங்குவது, வியாபகத்தன்மையிலே இருப்பது, இதெல்லாம் அவருடைய இயல்புகள் தான். அப்படி நமக்கு தெரிஞ்ச என்ன போகுது? அதையெல்லாம் நம்மால் அழக முடியுமா? அதெல்லாம் அது நம்மால் முழுமையாக உணர்தல் முடியுமா? முடியாது. உயிர்களுக்கு சிவத்தை அனுபவிப்பது, உணர்வது என்பது கருணையத்தான். முழுமையாக அவருடைய ஆற்றல் இன்னது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் அவருடைய ஆற்றலை உணர்வதை காட்டிலும் கருணையை உணர்வது தான் அருளாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிற அந்த செய்தி. பிரேயருங்கிறது என்ன? வழிபாடுங்கிறது என்ன? நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். ரொம்ப அழகா சொல்றாரு அதை பத்தி சாமி. வழிபாடு என்பது ஈசனுடைய கருணையை வேண்டி நிற்பது. இந்த கருணையை வேண்டி நின்று அந்த கருணையை உணர்வதற்கான உணர்வு பெறுவது. ஆகையினாலே திருமூலர் காட்டுகிற சிவம் வித்தியாசமானவர். அவர் ஆசிரியராக இருந்து மாணவனுக்கு அந்த சிவத்தினுடைய மிகப்பெரிய அற்புத கருணை நிலை அதை உணரக்கூடிய வாய்ப்பு இந்த மானிட பிறவிக்கு தான் உண்டு. அதனால இந்த மானிட பிறவியில ஒரு அற்புதமான செயலை அவர் செய்திருக்கிறார். உயிருக்கு அவர் செய்திருக்கிற அந்த செயலை குறிப்பாக வச்சு ஒரு பாட்டில் காட்டுறார். ஈசனுடைய கருணை என்பது இந்த அளவிலே நாம் அதனை உணர்ந்து கொள்ளலாம் என்று அவர் அதை செய்திருக்கிறார். அதாவது ஒரு வேடிக்கையாக சொல்வார்கள், மகன் ரொம்ப சௌரியமாக இருக்கிறான், ஆனால் மிகப்பெரிய ஊதாரியாக இருக்கிறான், ரொம்ப செலவு பண்ணுறான். ஆனாலும் தந்தைக்கு எவ்வளவோ எடுத்து சொல்கிறது கேட்கல. ஆனாலும் கூட அவன் அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன், எனக்கு அது ஈட்டுவதற்குரிய அந்த தகுதி இருக்குன்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ அவர் அந்த தந்தையானவர் மகனிடம், நான் ஒரு சின்ன வீட்டில் இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அந்த சின்ன வீட்டில் இருந்துக்கிறார். இவன் செலவு பண்ணுறான், பெரிய வீட்டில் இருக்கிறான், சௌரியமாக இருக்கிறான், அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவர் இறக்கும் தருவாயில் அவர் என்ன சொல்கிறாரு, நீ இந்த வீட்டை நீ எடுத்துக்க, நான் இறந்தவொடனே என்னுடைய ஒரு சீதனமாக நீ எடுத்துக்க அப்படிங்கிறார். அவன் என்ன, நான் எவ்வளோ பெரிய பங்களாலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன இதை போய் இந்த வீட்டை எடுத்துக்கன்னு சொல்கிறீங்க நீ அப்படின்னு ஒரு அலட்சியமாக நினைக்கிறான். தந்தை உயிரோடு இருக்கும்போது எனக்கு பின்னால் இந்த வீட்டை நீ எடுத்துக்கப்பா அப்படிங்கிறாரு. யாருக்குப்பா இந்த வீடு, இது நீங்களே இருக்காதீங்க, எங்கள் கூட வாங்கினா கேட்க மாட்டேங்கிறீங்க, இதை நான் என்ன பண்ண போகிறேன், இல்லைப்பா நீ எடுத்துக்க அப்படின்றார். சரின்ட்டு தந்தையார் கொஞ்ச காலம் இருக்கிறார். அவர் இருக்கிற காலத்தில் அவர் அந்த வீட்டை விட்டு வராமல் இங்கேயே வாழ்ந்து கொண்டு இருந்தார். பையன் போகிறதே இல்லை, இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு பையன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்கிறான். எப்படின்னா ஊர் மிச்சணுங்கிறதுக்காக அப்படி செய்கிறான். செஞ்சிட்டான். அந்த வீடை பூட்டி போட்டுறாச்சு. என்னவோ தெரில, அவனுடைய எல்லா விஷயமும் நொடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சிரமம் வர ஆரம்பிச்சிருச்சு. பல சிரமங்களுக்கு உள்ளாகிறான். அப்போ அவனுக்கு நினப்பு வருது, நீ எப்பயாவது உனக்கு மன அமைதி சிரத்த வேணும்னா இந்த வீட்டை எடுத்துக்கப்பா, இந்த வீட்டில் இருப்பா என்றெல்லாம் சொன்னார்.
சரி போய் நம்ம அந்த வீட்டை பார்ப்போம் அப்படின்னுட்டு தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த இக்கட்டுகளை தான் சந்தித்திருக்கிற சரிவுகளுக்கு ஒரு முடிவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டுக்கு போய் இருக்கிறான். அப்படி கொஞ்சம் சுற்றி பார்க்குறான். கொஞ்சம் மன நிம்மதி இருக்க மாதிரி இருந்தான். ஒரு அப்பா வந்து ஸ்டடி ரூம்னு ஒன்று வச்சுருந்தார். அங்கே போய் உட்காந்து பார்க்குறான். பார்த்தா பல பீரோக்களில் பல இடங்களில் இவனுக்குன்னு சேர்த்து வைத்த செல்வங்களாக நிறைய செல்வம் வைத்திருக்கிறார். பணம் அது தங்கமாகவே இருக்குது. அத்தனையும் நீ கஷ்டப்படுவேன்னு தெரியும்ப்பா என்னைக்காவது ஒரு நாள். அதனால் உன் கஷ்டத்தை போக்குறதுக்கு நான் எனக்கு உரியதை எடுத்து இங்கே வச்சுருக்கிறேன், நீ பயன்படுத்திக்க அப்படின்னு அதில் எழுதி வச்சுருக்கேன். கடைசியில் அதை பயன்படுத்தி தான் அவன் அதுலேருந்து மீண்டு வெளியில் வரான். அதனால் என்றைக்குமே அப்பாவோட துணை தேவையில்லைன்னு நினச்சவன் இன்றைக்கி வெளியில் வந்ததே தந்தையினுடைய துணையினால் என்று நன்றியுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவார்கள். அந்த கதையை இங்கே சொல்கிறார் திருமூலர். அந்த கதையை அவருக்கே உரிய முறையில் திருமூலர் சொல்கிறார். அவர் வேறு விதமாக அதை வச்சு சொல்லுகிறார். ஆனால் இந்த ஃபாதர் ஆஃப் த ஸ்டோரி திருமூலர் தான். அது எப்படி எப்படியோ வடிவெடுத்து வேறு வேறு விதமாக வந்தாலும் கூட அது திருமூலர் தான் ஒரிஜினல். அவர் தான் சொல்லியிருக்கார். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. தட்டான் நகத்தில் தலையான மச்சின் மேல் மொட்டாய் எழுந்தது செம்பாய் மலர்ந்தது. தட்டான் அகத்தில் தலையான மச்சின் மேல் மொட்டாய் எழுந்தது செம்பாய் மலர்ந்தது. வட்டம் பட வேண்டி வாய்மை மறைத்திட்டு தட்டான் அதனை தகைந்து கொண்டானே. தட்டான் அகத்தில் தலையான மச்சின் மேல் மொட்டாய் எழுந்தது செம்பாய் மலர்ந்தது. ஒரு தட்டான் இருந்தான். அந்த தட்டான் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். அந்த வீட்டை அவனுக்கு தந்தவர் அந்த வீட்டினுடைய உச்சியில மாடியின் மேலே ஒரு பொருளை வைத்திருந்தார். அது பொருள்னா தங்கம்தான். அது மொட்டளவுக்குத்தான் அதை வைத்திருந்தார். மொட்டு என்று சொல்லுகிற பொழுது இப்போ உதாரணமாக நம்ம வந்து தோடு குழை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னு நாம் சொன்னோம்னா நம்ம அதை தங்கத்தில் செஞ்சு ஆபரணமாக நினைக்கிறோம். உண்மையிலேயே அது ஒரிஜினல் அதனுடைய பேர். இப்போ தோடுடைய செவியன்னு சொன்னால் அந்த வெள்ளோலை சுருளுக்குத்தான் தோடுன்னு பேர். இந்த வெள்ளோலை சுருளுக்குத்தான் தோடுன்னு பேர். அதை தங்கத்தில் செய்து விட்டு அதை தோடு என்றார்கள். ஒரிஜினலாக அதுக்கு வெள்ளோளத்தோடு தான். அதுபோலவே ஆண்கள் கால்களிலே அணிந்து கொள்ளுகிற ஒரு ஆபரணத்துக்கு மொட்டுன்னு பேர். அந்த மொட்டுங்கிறது அந்த சைஸுக்காக இங்க சொல்ற. இந்த மொட்டாய் எழுந்தது, அதாவது இந்த தட்டானுக்கு தெரியாமலேயே அவன் வீட்டு மாடியிலேயே அவன் எங்க பார்க்க போறான், இது நம்ம இந்த இடத்துல வச்சிருவோம்னு சொல்லி அந்த இடத்துல அதை வைத்திருந்தார்கள். அவனும் பார்த்திருக்க முடியாது. ஏதோ ஒரு காரணம் பற்றி அதை அவன் பார்த்துட்டான். இங்க எப்படி இந்த தங்கமானது இந்த வீட்டு நம்ம மாடி உச்சியில வந்தது என்று கருதி கொண்டே சரி என்ன அது பார்க்கலான்னு இருந்துட்டு இருந்தான். அது மொட்டாய் காணப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து செம்பாய். செம்புன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு அந்த குவளை தவளை அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாத்திரம். அது செம்பு சைஸுக்கு வந்துருச்சு. அது பெருசா
அப்போ என்ன பண்ணா, இது இனிமே நம்ம தான் இதை அனுபவிக்கணும், நமக்கு உரிய இடத்துல வச்சிருந்ததுனால இது நமக்கு உரியது தான், அதனால இதனால லாபம் பெற வேண்டி, வட்டம் பட வேண்டி என்று சொன்னால் அதனால் அதனுடைய லாபத்தை பெற வேண்டி வாய்மை மறைத்திட்டு, இது எப்படி இங்க வந்தது, இது யார் கொடுத்தா, யார் வைத்தது என்றெல்லாம் மறைத்து விட்டு அதை எடுத்து தகைந்து கொண்டானே. யாரு? தட்டான். அதை எடுத்துக்கொண்டு தன்னுடையதாக்கி கொண்டு மிகப்பெரிய பயனை அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்றார். அவன் வீட்டு மாடியிலேயே அவனுக்கே தெரியாமல் வைத்திருந்த சிறு அளவில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை, மொட்டளவில் இருக்கக்கூடிய தங்கத்தை அந்த வீட்டிற்கு இவனுக்கு தந்தவர் உணர்வதற்கு முன்பாகவே இவன் எங்கே பார்க்க போகிறான் என்று நினைத்த அந்த நேரத்தில் இவன் அதனை கவனித்து அதனையே தொடர்ந்து சிந்தித்து அதன் மேல பார்வையை விட்டு விலக்காமல் அது எப்படி வருகிறது என்ற அந்த கவனத்தோடையே இருந்து பார்த்து கொண்டே வருகிற பொழுது மொட்டு சைஸில் இருந்தது செம்பு சைஸுக்கு வந்துருச்சு. ஆகா, இதுதான் நமக்கு பயன் தருவது என்று தெரிந்து அதனை லாபம் பெறுவதற்காக மற்ற எல்லா வாய்மைகள், மற்ற எல்லா விஷயங்களையும் மறைத்து விட்டு தட்டான் அதனை தகைந்து கொண்டானே, அதனால தனக்கு உரியதாக ஆக்கி கொண்டு பயன் பெற்றானே என்று குறிப்பிடுகின்றார். சரி, என்ன சொல்ல வர்றார் அது தெரியணும் இல்லையா? இதுதான் அவர் சொல்ற செய்தி. ஆனால் இதன் மூலம் அவர் சொல்லுகிற ஒரு அரிய செய்தி, அற்புதமான செய்தியை நாம் பார்க்கணும். இங்க தட்டான் அப்படிங்கிறது தட்டுப்படாதவன் அர்த்தம். தட்டான்னா தட்டுப்படாதவன். இந்த தூள தேகத்துக்குள்ள தேடி பார்த்தாச்சு, தட்டுப்படாதவன். சூக்கும தேகத்துக்குள்ள போயாச்சு, அங்கேயும் எங்க இருக்கான்னு தெரியல, தட்டுப்படாதவன். அதிசூக்கும தேகத்துக்குள்ள போயாச்சு, அங்கேயும் தட்டுப்படாது, எங்கதான் இருக்கிறான்னு தெரியல. யாரு? இந்த ஆன்மா. அவனுக்கு இந்த அகம், இந்த வீடானது தரப்பெற்றது. ஆனால் அந்த வீட்டிற்குள்ள அவன் எங்கே இருக்கிறான் என்று அகப்படாதவனாக இருக்கிறான். அகத்தில் தட்டான், அகத்தில் தட்டுப்படாதவன், அது ஆன்மா. அப்படி அந்த ஆன்மாவுக்கு அந்த அகமானது தந்தார் ஒருத்தர். அவரு என்ன நினைச்சு தந்தார் என்று சொன்னால், அவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டா, இந்த வீட்டை அவன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காக தந்தார். அதாவது என்னென்ன வினைகளை எல்லாம் இந்த வீட்டை வைத்துக் கொண்டு அவன் அனுபவிக்க வேண்டுமோ அந்த வினைப்பயன்களை எல்லாம் இந்த உடம்பை வைத்துக் கொண்டு அவன் தவறாமல் அனுபவித்து விடுவான் என்று தந்தவன் பிரமன். இந்த பிரமன் இருக்கிறானே, அவன் இந்த வீட்டை தந்திருக்கிறான். இந்த வீட்டுக்குள்ள தந்திருக்கிறவன் அந்த வீட்டை வச்சுக்கிட்டு எதையெல்லாம் எப்படி எப்படிலாம் அனுபவிக்க வேண்டுமோ அதை அவன் அனுபவித்து விடுவான் என்று எதிர்பார்த்து தந்தார். அதுதான் அவனுக்கு. ஆனா இந்த உடம்பின் ஒரு முக்கியமான பாகமாக விளங்குவது சிரசின் உச்சி. அந்த சிரசின் உச்சிக்கு என்ன பேருன்னா பிரமரந்திரம்னு பேர். அதுக்கு அங்க ஒரு விசேஷம் இருக்கிறது, அங்க ஒரு சிறப்பு இருக்கிறது. திரு உச்சியினே ஒரு திருத்தலத்திற்கு பேர். ஞானசம்பந்தருடைய பதிகம் பெற்றது திரு உச்சி. பெருமான் இந்த உடம்பையும் உடம்பினுடைய உணர்வுகளையும் பிரபஞ்சத்தினுடைய உணர்வுகளையும், பிரபஞ்சத்தில் பல்வேறு விதமான உணர்வுகள், பல்வேறு விதமான தாக்கங்கள் இருக்கு. உயிரினுடைய உணர்வுகள் உள்ளே இருக்கு. இந்த உயிருடைய உணர்வுகளும் பிரபஞ்சத்தினுடைய உணர்வுகளும் சந்திக்கிற இடம் உச்சி. இந்த உச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அந்த பிரபஞ்சத்தின் உணர்வுகளும் இந்த உடம்பினுடைய உணர்வுகளும், பிரபஞ்சத்தில் பல்வேறு உணர்வுகள் இருக்கு. எத்தனையோ பேர் எத்தனையோ உணர்வுகளை, விலங்குகள், பறவைகள், எத்தனையோ எல்லாம் அத்தனையும் வெளியிடுவதும் இருக்கு. எத்தனை ஸ்டேஷன் இருக்கு சொல்லுங்க நீங்க? ரேடியோ ஸ்டேஷன்
எத்தனை டிவி சேனல் இருக்கு, எத்தனை விதமான நெட்டில் இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? அது போல உணர்வுகளும் அத்தனை உணர்வுகள் இருக்கு. ஆனா எது லாக் ஆகுதோ அந்த உணர்வு உள்ளுக்குள்ள இந்த உணர்வோட பொருந்தும். ஆகையினாலே உள்ளுக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு எப்படி இருக்கிறதோ அந்த உணர்வு பிரமரந்திரத்தின் வழியாக அதுக்கு டியூன் ஆகிற உணர்வுகளை பிடிச்சு இழுக்கும். இப்ப நான் ஒரு தீய எண்ணத்தோட உணர்வோட இருந்தேன்னா நிறைய உணர்வுகள், தீய உணர்வுகள் இருக்கு, மேல நல்ல உணர்வுகளும் இருக்கு. ஆனா எனக்கு இருக்கிறது டியூன் ஆனது உடனே அத்தனை தீமைகளையும் அது இழுக்கும் உள்ளார. இது நிகழ்கிறது உச்சியில. இந்த உச்சியை நாம நம்முடைய வசமாக வைப்பதை விட்டு ஈசன் வசத்துல ஒப்படைக்கணும். அப்ப நான் எனக்கு சிறந்ததை எண்ணுவதும் சிறந்த விஷயத்திலே தொடர்பு கொள்வதும் தீமையான எண்ணம் பன்மடங்கு பெருகுவதற்கு காரணம் இதுதான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அப்படின்னார். அப்படி உள்ளத்துல சிவத்தை பற்றி உள்குகிற பொழுது, அந்த உணர்வை பெருக்குகிற பொழுது பிரமரந்தத்தின் வழியாக மிக அற்புதமான அந்த உணர்வுகள் முழுமையாக இதில் குவிகிறது. இட் ஹெல்ப்ஸ். அதனாலதான் நம்முடைய எண்ணங்கள் சிறப்பானவையாக உயர்ந்தவையாக இருக்கணும். அதுவும் சிவத்தை பற்றிய உணர்வுகள் மிக உயர்ந்த உணர்வுகளாக இருக்கிற பொழுது இந்த பிரமரந்திரத்தின் வழியாக அது விளங்குகிறது. சரி, இந்த பிரமரந்திரம் என்ற இடத்திலே இவ்வாறு வெளியே தொடர்பு கொண்டு உணர்வுகளோடு தொடர்பு கொண்டு அமைக்கின்ற அந்த ஒரு சாதனத்தை பயன்படுத்தி நம்முடைய உணர்வுகளை மிக பெரிதாக பெருக்கிக் கொண்டு விடலாம் என்பதுதான் அந்த உச்சியை பாதுகாத்தல் என்று சொல்லக்கூடிய நிலையாக, உத்தியாக பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே பொதுவாக இப்போ நம்ம சிறுபோதிலிருந்தே வளர்கிற பொழுது இந்த உச்சி என்று சொல்லக்கூடிய இடத்தை மிக கவனமாக, மிக உயர்வாக, ஏன்னா எண்ணங்கள் எல்லாம் எங்கே போய் குவிகிறதுன்னா அங்கதான் குவிகிறது. அது அருளாளர்கள் பலரும் அந்த இடத்தை மிக அற்புதமாக இருப்பார். சிலர் அந்த இடத்தை முக்காடிட்டுக் கொள்வதற்கு காரணம் அது புறத்தொடர்பில் இருந்து தக்கபடி பாதுகாப்பதற்காக, அதை இறைவனுக்கே உரிய இடமாக தந்து அதை பாதுகாப்பதாக அர்த்தம். வேறு எதுவும் அதை தாக்கக்கூடாது. அதனாலதான் முக்காடிட்டுக் கொள்வார்கள். அதுல அது மட்டும் இல்லாமல் யாரையும் அங்கே கை வைக்க விட மாட்டார்கள். மிகப்பெரிய ஆபத்தை என்ன சொல்லுவாருன்னா, அவன் தலையில கை வச்சுட்டான் அப்படிதான் குறிப்பிடுவார்கள். ஏன்னா அதை விட பெரிய ஆபத்து கிடையாது. எனவே அங்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தை சிவம் கொடுத்திருக்கிறது. அப்ப சிவம் அந்த செல்வத்தை அங்கே பிரமரந்திரத்திலே கொடுத்த அந்த ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் என்று உணர்ந்து ஆன்மீகத்திலே, ஆன்ம உணர்விலே நாம மிக விரைவாக மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பிரமன் இந்த உடம்பை படைக்கிற பொழுது பிரமனுக்கே தெரியாமல் அந்த உச்சியில அந்த தங்கத்தை வைத்திருக்கிறார் சிவபெருமான். பிரம வச்சுட்டு போங்க, அவன் என்ன பயன்படுத்த போறான், நான் என்னென்னலாம் அவனுக்கு வினை கொடுத்துருக்கணும் அந்த வினைகளை எல்லாம் அவன் அனுபவிப்பான். பிரமனுடைய நோக்கம் உயிர் உள்ளே இருந்து எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக அனுபவிச்சிடணும். அதுதான் அவன் நோக்கம். ஆனா சிவத்தினுடைய நோக்கம் உயிர் இந்த உடம்பை பயன்படுத்துவதற்கு மேலாக உச்சியை பயன்படுத்தி அது விடுதலை பெற்று விட வேண்டும் என்பதுதான் சிவத்தினுடைய நோக்கம். இப்படி இருவரும் ஒரு உடம்பு தான். ஆனா பிரமனுக்கு நோக்கம் வேற, சிவத்துக்கு நோக்கம் வேற. இந்த உடம்பை கொண்டு இது பட வேண்டிய அத்தனை இன்பத் துன்பங்களையும் அனுபவித்து விட வேண்டும் என்பது பிரமன் நோக்கம். ஆனா பரமன் நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த உடம்பை கொண்டு இந்த உயிர் இனிமேல் பிறப்பெடுக்க முடியாத அளவிற்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். உடம்பு ஒண்ணுதான், ஆனால் பிரமன் என்ன எதிர்பார்க்கிறான், பரமன் என்ன எதிர்பார்க்கிறான்
அப்படிங்கிற அந்த நிலையை நாம் உணர வேண்டும். எனவே அங்கே மொட்டு என்பது அதைத்தான் சகசிராரம் என்று சொல்லக்கூடிய 1008 இதழ் தாமரை என்றெல்லாம் அதை சொல்லுவார்கள். மேலே சொல்லுவதை நான் உங்களுக்கு அதை ஒரு திருமூலர் சொன்னது போல அதை சொல்லுகிற மொட்டாய் இருந்தது. அது நினைப்புகளினாலே நாம் அதை எப்படி தலையான மச்சின் மேல் வீட்டுக்கு எடுக்கும்போது மாடி, மொட்டை மாடின்னு அர்த்தம். ஆனால் இது இந்த உடம்புக்குன்னு எடுத்துக்கிற பொழுது இந்த உச்சின்னு அர்த்தம். தலையான மச்சின் மேல், வீடுன்னா மச்சி, உடம்புன்னா உச்சி. தலையான மச்சின் மேல் மொட்டாய் எழுந்தது செம்பாய் மலர்ந்தது. இவன் என்ன பண்ண, அந்த செம்பாய் மலர்ந்த அந்த நிலையை பார்த்து பார்த்து, ஆகா இதனால் அல்லவா இந்த உடம்பு பெற வேண்டிய அந்த லாபம் என்பதை உணர்ந்து கொண்டு உடம்பை பெற்றதனுடைய நோக்கத்தை அடைந்து விட வேண்டும் என்று வாய்மை மறைத்திட்டுன்னா பிரமன் எதுக்காக இதை கொடுத்தாங்கிற அந்த உண்மையை மறைத்து பிரமனுக்கு ஏமாற்றம் தந்து பரமனுக்கு மிக்க பெரிய மகிழ்ச்சியை தருகின்றான். யாரு? தட்டான் அதனை தகைந்து கொண்டானே. எனவே எண்ணங்கள், நினைவுகள் இது இந்த உடம்பிற்கு புறத்தே சென்று அடைகின்ற வல்லமை உடையவனாக விளங்குவதால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மேலே போக முடியாது. ஆனால் அந்த எண்ணங்கள் போகும். ஆகையினாலே வட்டம் பட வேண்டி, வட்டம்னா லாபம், வட்டம் பார்த்தல்னா அந்த அதனுடைய தரம் பார்த்தல் சொல்லுவார்கள். இங்கே வட்டம் என்பது லாபம், ஆன்ம லாபம் பெற வேண்டி. எனவே இந்த உடம்பை கொண்டு வர வேண்டிய பயன் உச்சியிலே இருக்கிறது. உச்சி என்பது எண்ணங்களோடு தொடர்பு கொண்டது. எனவே எண்ணங்களை தூய்மைப்படுத்தி தன்னுடைய அந்த மலர்ந்திருக்கக்கூடிய செம்பாய் மலர்ந்தது என்று சொல்லுகிற பொழுது மிகச்சிறப்பாக மலர்ந்த அந்த 1008 இதழ்கள் தாமரை, அதிலே அவன் தட்டான் வட்டம்பட வேண்டி அதனை தகைந்து கொண்டானே, அதனை ஏற்றுக்கொண்டான் என்று இதில் குறிப்பிடுகின்றார். ஆக ஒரு செய்தி இதில் என்ன என்று கேட்கிற பொழுது, உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் பயன்படுத்துகிற பொழுது இந்த உடம்பை தந்தவன் பிரமன், உண்மைதான். ஏன்னா அவனுக்கு டேட்டா போச்சு, அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பை ஆக்கி தருகிறான், அவ்வளவு சரி. ஆனால் அதில் உயிரை புகுத்துவது என்பது சிவன் தான் செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. அப்படி புகுத்தி அந்த உயிரை அதில் புகுத்தி அந்த வினையை அனுபவிக்க வைக்கிற பொழுது பிரமனுடைய முழு நோக்கம் என்னன்னு கேட்டால், இது என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் அனுபவித்து விட வேண்டும், எல்லாம் தவறாமல் இது செஞ்சிடும், இது வர வேண்டிய வினைகளை இது அனுபவிக்கும், அப்போ இது செய்ய வேண்டிய வினைகளை இது செஞ்சிடும். அதனால நம்முடைய நோக்கம் வெற்றி பெறும். படைத்ததனுடைய நோக்கம் பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் எதுக்காக படைச்சானோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணுமா இல்லையா, அதுதான் அவனுடைய நோக்கம். நான் பரமனுக்கு அந்த நோக்கம் இல்லை, இவன் வினைகளை எல்லாம் அனுபவிச்சு தீக்கணும்னு. இவன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடம்பினுடைய சிறப்பை உணர்ந்து அந்த மேலே உச்சி மேலே இருக்கக்கூடிய இந்த சிறிய அளவிலே தந்திருக்கக்கூடிய தன்னுடைய அந்த சிறப்பை, அது இறைவன் கொடுத்தது அந்த சிறப்பை, அதனாலதான் அவருக்கு உச்சின்னே பேரு. அப்படி சொல்லக்கூடிய அந்த உச்சி என்று சொல்லக்கூடிய பிரமரந்திரம் ஒவ்வொருவரும் தன்னுடைய எண்ணங்களினுடைய கேந்திரமாக அதனை கருதவன். ஆகையினாலே பெரிய அருளாளர்கள், இப்போ வள்ளல் பெருமான் போன்றவர்கள் எல்லாம் மேலே அது பகர வடிவில் இருக்கு, அதனாலதான் அருட்பான்னு பேர் அதுக்கு என்றெல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்வார்கள். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க விளக்கம், சாமியும் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல பல விளக்கங்கள் இந்த உச்சிக்குழியின் மேலே பலரும் பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள். உச்சிக்குழி என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடம். யோகத்தில் அது பெரிய இடம், அது ஒரு பக்கம் விட்டுருங்க, அது இருக்கட்டும். பொதுவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது அது மொட்டாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் காலம் ஆக 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 இறை உணர்வு பெருக பெருக அது செம்பாய் மலரும். ஆனாலும் மிகப்பெரிய நிலைக்கு வந்தும் கூட சிலருக்கு அது மொட்டாத்தான் இருக்கும். அது
செவ்வாய் மலர்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அந்த எண்ணம், அந்த நினைப்பு, சுவாமி மேல் இருக்கக்கூடிய அந்த எண்ணமானது மிக சிறப்பாக வளருகின்ற பொழுது இந்த சகசிராரம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சியை இந்த உடம்பினுடைய முக்கிய பாகமாக அதனை உணர்ந்து, அந்த உச்சி என்பது ஈசன் அங்கே எண்ணங்களினுடைய வடிவாகமாக அங்கே வீற்றிருப்பான் என்கிற அந்த சகசிராரத்து உச்சியாய் என்று சிலர் அந்த இடத்தையே குறிப்பிடுகின்றார்கள். அந்த உச்சி இடத்தை குறிப்பிடுகிற பொழுது உச்சியம் போதிலே அங்கே மிக அற்புதமாக விளங்குவான் என்ற காரணத்திற்காகத்தான் அந்த நேரத்திலே உண்ணுகின்ற உணவு அவருக்கு நிவேதனம் என்று பகல் 12 மணிக்கு அந்த சூரியன் ஆதித்தன் உச்சியிலே இருக்கிற பொழுது அதனை நிவேதனமாக வழங்குகிறார் என்று பல செய்திகள் நம்ம சாமியையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினாலே அந்த ஒரு இடத்தை உடம்பை கொண்டு வந்தவர்கள் அனைவரும் உணர்வதில்லை. அது ஏதோ சிலர் உணர்கிறார்கள். சிலர் அதனுடைய உணர்வை வருவதற்கு முன்பாக தங்களுடைய எண்ணங்களினுடைய அந்த தூய்மையினாலும் அதனுடைய வலிமையினாலும், எண்ணம் தூய்மையாக இருக்கணும், ரெண்டாவது வலிமையாக இருக்கணும். அது ரெண்டும் உடையவர்கள் தான் நாயன்மார்கள். எனவே தூய்மையும் வலிமையும் உடைய அந்த எண்ணங்களினாலே அந்த இடம் சிறப்பாக விளங்குகிறது என்று சொல்லி, மொட்டாய் எழுந்தது செம்பாய் மலர்ந்தது என்று அந்த உடம்பினுடைய முக்கியம். எனவே உடம்பு என்பது பிரமன் சம்பந்தப்பட்டது. ஆனால் அந்த உடம்பிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை இறைவன் சிவம் தந்திருக்கிறது. அதை உணர்ந்து அதனை பெருக்குவதும் அதனால் ஆன்மா உரிய லாபத்தை அடைவதும் அதனுடைய கையிலே இருக்கிறது. அதனை தகைந்து கொண்டானே என்று சொன்னால் அந்த உண்மையை அறிந்து அதனை பயன்படுத்தி கொண்டான் தட்டான், பிரமன் ஏமாந்தான். ஏன்னா அவன் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இன்னும் வினையை பெருக்கி அடுத்த பிறப்புக்கு ஏற்பாடு பண்ணிக்குவான்னு பார்த்தா அவனுக்கு ஏமாற்றமாக போயிடுச்சு. ஏன்னா அந்த உடம்பை கொண்டு இனி பிறப்பெடுக்காத வழியை கண்டுபிடித்து விட்டார் என்ற அந்த செய்தியை குறிப்பிடுகின்றார். எனவே இதில் உள்ளுரை செய்தியாக சொல்லப்பெறுவது, உடம்பை தந்த இந்த பிரமனின் நோக்கமும் பரமனின் ஆக்கமும் உணர்க. எனவே உடம்ப பிரமன் தந்தது எதுக்கு? வினை பயன்களை தூய்த்து மேலும் வினைகளை ஈட்ட. பரமனினுடைய ஆக்கம் என்ன? அவன் அங்கே ஒரு மிகப்பெரிய செல்வத்தை உச்சியிலே தந்து தூய்மையான வலிமையான எண்ணங்களினாலே பிறப்பை நீக்கிக் கொள்ள முடியும் இந்த உடம்பை கொண்டே என்ற பெருமானுடைய நோக்கமும், ஒரு உடம்பில இருவருடைய நோக்கத்தையும் ஆக்கத்தையும் உணர்க என்று சாமி சொல்லியிருக்கார். அதை உள்ளுரை செய்தியாக இதிலே சொல்லுகிறார். தொடர்ந்து ஒரு அற்புதமான செய்தியை பாடல் 13 குறிப்பிடுகின்றார். அதுவும் சுவாமி நம்முடைய ஒரு இந்த இறை வழிபாடு என்று சொல்லுகிற அந்த செய்தியோடு சம்பந்தப்படுத்தி அதனை குறிப்பிடுகின்றார். ஒரு விவசாயத்தை பற்றி பேசுகிறார், உழவை பற்றி பேசுகிறார். நிரம்ப அது தொடர்புடைய ஒரு தொழில் என்பதனால அதை சொன்னா புரிஞ்சிருங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கார் நிறைய. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உழவை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நான் பெரும்பான்மையான விவசாயங்கிறதுனால என்னன்னு தெரியாமல் ஒரு உழவை எவ்வளோ கஷ்டப்படுறான், ஒரு பயிரை விளைவிக்கிறதுக்கு அவன் படுகிற பாடு, அதுக்காக அது அதை விட்டுட்டும் போகிறதுக்கு அவனால் மனசு வராது. ஏன்னா அதுலேயே பழகி போய் உழன்று இருப்பதினாலே அதிலேயே உழந்து இருக்கக்கூடிய அவனுடைய உழைப்பு, அவனுடைய முயற்சி, இது லேசாக உணரப்படுகிறது. அதனுடைய உண்மையான அதனுடைய நிலை தெரியல. பெரிய விஷயங்களுக்கெல்லாம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலையினார். எவ்வளோ வேணா போ, நீ எங்கே வேணா என்ன செய்யணும் செய், கம்ப்யூட்டர் பண்ணு, வானத்தில் பற, எங்கே போனாலும் தட்டில் சோறு வச்சு சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் உழந்தும் உழவே தலையினார். அதனால அது
உழவை பற்றி ரொம்ப வள்ளுவர் ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பார். சரி, அது நிறையாவும் பேசுகிறாங்க, நிறையாவும் இப்போ செய்திகள்லாம் நிறையா வருகிறது. சரி, அது ஒரு பக்கம். இங்கே ஒரு உழவை பற்றி பேசுகிறார். இந்த உழவு எப்படின்னா சொல்கிறாருன்னு பார்ப்போம். உழவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதில். அதனால எனக்கே கூட உழவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சு. அவர் சொல்கிறார், இடா கொண்டு தூவி எருகிட்டு இல்லை, அது எருவிட்டு. இடா கொண்டு, இடான்னா இந்த கூடை, பெரிய கூடை ஒன்று இருக்கும், அது பேர் இடான்னு பேரு. இடா கொண்டு எரு தூவி இட்டு வித்தி கிடாய் கொண்டு பூட்டி கிளறி முளையை மிடா கொண்டு சோரட்டு மெல்ல விழுங்கார் அடற்கொண்டு சென்னல் அறுக்கின்றவாறே. இடா கொண்டு தூவி எருவிட்டு வித்தி கிடாய் கொண்டு பூட்டி கிளறி முளையை மிடா கொண்டு சோரட்டு மெல்ல விழுங்கார் அடற்கொண்டு சென்னல் அரிக்கின்றவாறே. அடற்கொண்டு சென்னல் அறுக்கின்றவாறே. முதல்ல விதைக்கணும் இல்லைங்களா, நிலத்தில் விதைய, அதுக்கும் அந்த கூடையிலே எடுத்து விதையை தூவுறதுக்காக தூவி செல்கின்ற விதைகளும் உண்டு. இப்போ நாற்று வச்சு நாற்றை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல நட்டு வைக்கிறதும் உண்டு. சில இடங்களில் நெல்லை வச்சு தூவி அது அப்படி செய்கிற மாதிரியும் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. சரி, அது இங்கே அப்படிதான் சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இடா கொண்டு வித்தை தூவி இடா கொண்டு எரு இட்டு, விதைய தூவிட்டு அப்புறம் அதுவும் ஒரே இடத்துல கிளம்சியாக விழுந்துடக்கூடாதுன்னு தூவிடுறது எரு. அப்படி எருவை தூவுகிற பொழுது அந்த எருவானது வித்தாக இருக்கிற பொழுதும் அது ரொம்ப அதுக்கு தேவைப்படும். அப்புறம் முளை விடுகிற பொழுதும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிறகு அது பயிராகிற பொழுதும் அது ரொம்ப அந்த எருவானது அந்த பயிரை வளர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பயிரை வளர்க்க வேண்டியிருக்கு இல்லையா. அந்த எருவோட விலையெல்லாம் இப்பெல்லாம் எங்கேயோ இருக்குங்கிறாங்க. அப்படி அந்த எருவை இட்டு, இயற்கை உரம்னு கூட இருக்கு, அதெல்லாம் இட்டு பயிர் வளர்ந்துக்கிட்டு வரும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது கிடாய் கொண்டு பூட்டி. கிடா அப்படின்னா அந்த எருமை, அந்த இதுக்கு கிடான்னு பேரு, ஆண் எருமை இதுக்கு கிடா அப்படின்னு பேரு. ஆட்டுக்கு கிடாயின்னு பேரு. ஆடுக்கு கிடாய், அது கெடா ரெண்டும். இது கெடா கொண்டுன்னு சொல்றாருன்னா, இந்த ஆடு உள்ள போந்து பயிரை, ஆடு மாடுகள் உள்ள போய் பயிரை மேய்ஞ்சிடும். அதனால அந்த ஆடுகளை உள்ளே நுழையாதபடிக்கு விலங்குகள் தீமை செய்கின்ற, பயிருக்கு தீமை விளைவிக்கின்ற இந்த விலங்குகளை பூட்டி அதுங்களை தக்கபடி அவை உள்ளே நுழையாதபடி, அவற்றால் இந்த பயிருக்கு சேதம் விளையாதபடி அவற்றை தள்ளி வைத்து, பூட்டினே சொல்றார், பூட்டின்னா தள்ளி வைத்து விலக்கி. முளையை கிளறி, முளையை கிளறி என்று சொன்னால் முளைத்து வருகிற பொழுது அது முளையில் நீர் தங்காதபடிக்கு அந்த மண்ணை சுற்றி வர சரியாக பார்த்து, இது அந்த முளைய பருவத்தில் அதை நல்லபடியாக கவனிக்கணும். முளை பருவத்தில் அப்போ அந்த முளையில் நீர் பாய்ச்சுதல், முளை நீர் வடித்தல், இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் செய்கிறது முளையை கிளறி என்று அதை சொல்லுவார்கள். அப்போ தான் அது பயிர் நல்லா செழிச்சு மேலே வரும். இப்படி வளர்த்து அந்த பயிர் வளர்ந்து அது அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த
அறுவடை கருவியை எடுத்துக்கிட்டு போய் அந்த பயிரை அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வந்து பெரிய மிடானா பானை, சோறு சமைக்கிற பானை, அந்த சோறு சமைக்கிற பானையில் போட்டு அது வெந்து வருகிற பொழுது அதை ரசித்து ருசித்து சாப்பிடணுங்கிறார். வேக வேகமாக அப்படியே அள்ளி அள்ளி கொட்டாது, மெல்ல விழுங்கார். சோறு அடுதல் என்றால் சமைத்தல் இல்லையா? அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாயினார். அடுதல் இடுதல், குக்கிங், கேட்ரிங். இப்போ கேட்ரிங்கே ஒரு தனி சயின்ஸ் ஆயிடுச்சு. குக்கிங் ஒரு தனி சயின்ஸு. கேட்ரிங், குக்கிங் ஹோம் சயின்ஸ் அப்படின்னு கூட அது ஒரு பிரான்ச்சாக வச்சு அது சொல்லித்தராங்க. அப்படி அது குக்கிங். கேட்ரிங்னு தனி, த ப்ரெசன்டேஷன். அது எப்படி சமைச்ச பொருளை சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு அடுதல் இடுதல்னு பேர். அது ஞானசம்பந்தர் எவ்வளோ அழகாக அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாயின. அப்படி சோறு அப்படின்னா பக்குவப்படுத்தி, சோறு பக்குவப்படுத்தி மெல்ல விழுங்க, அப்படி ருசிச்சு சாப்பிடு. அப்படி சாப்பிட்றவங்களை பார்த்துட்டு ஒருத்தன் என்ன பண்ணா, நீ போய் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டியா இல்லையா, நானும் போறேன் என் நிலத்துக்கு அப்படின்ட்டு அவளும் ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு, கதிர் இருக்கிற அருவாளை எடுத்துக்கிட்டு ஆர்டர் கொண்டு அறுக்கிறதுக்காக போறான். எங்க? இந்த மேல இருக்கிற அத்தனையில எதையும் செய்யாதவன். வித்து இடலை, எரு இடலை, நீர் பாய்ச்சலை, விலங்குகளை கட்டி வைக்கல, முளைய கிளறல. ஆனா நானும் அறுவடை செய்ய போறேன்னு அருவாளை எடுத்துக்கிட்டு போனான்னா, கதிர் அருவாளை, அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அவ்வளவுதான், முடிச்சிட்டார். அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அடற்கொண்டு அப்படின்னு சொன்னா அதுக்கான அந்த கருவி, இந்த கருவிகள், அறுக்கிற கருவி இருக்குல்ல, அதுக்கான அந்த கருவியை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லிட்டே போறாரு. எங்கேயா நிலத்துல போய் அறுக்க போறேன், அவங்களுக்கு முளைச்சிருக்கேன், எனக்கு முளைச்சிருக்குமே அப்படிங்கிற. உனக்கு எப்படி முளைக்கும்? அவன் செஞ்சதுல விடு நீ செய்யலையே. அடற்கொண்டு சென்னல் அறுக்கின்றவாறே. இந்த அறுக்கிற விஷயத்த நான் என்னன்னு சொல்றது? அவன் போறானே, உன்னை பத்தி நான் என்ன பேசுறதுன்னு கேட்டார். சரி, இத சொல்லிட்டு இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெனக்கெட்டு பாட்டை எழுதிட்டார் அவரு. இது இல்ல, அதுக்கு உள்ளர்த்தமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். நிலத்துல விதையை இட்டு எருவை தூவி, இப்ப நான் சொன்னதுதான் உங்களுக்கு இவ்வளவு நாளை எக்ஸ்பிளைன் பண்ணல, அதை திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். நிலத்துல விதையை இட்டு எருவை தூவி, பயிருக்கு தீங்கு செய்யும் விலங்குகளை கட்டி, முளை நல்லா வளர்றதுக்காக முளை நீர் வடித்தல், முளை நீர் பாய்ச்சுதல் என்ற செயல்களை எல்லாம் செய்து, சோறு பொங்கும் பானை கொண்டு அறுவடை செஞ்ச நெல்லை எடுத்து குத்தி அதை சோறா வடிச்சு, சோறு அடுதல்னா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பக்குவ வேலைகள் அத்தனையும் பானையை வச்சு தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்ணி அதனை சமைத்து மெதுவாக சுவைத்து அனுபவிக்க இல்லாதவர், அனுபவிப்பதற்கு உரியவர். இந்த அனுபவிப்பதற்குரிய அத்தனை செயல்களையும் செய்யாமலேயே அறுவடைக்காக கதிரருவாளை எடுத்துக்கொண்டு நிலத்தை நோக்கி போனால், எங்க போகிறேன்னு கேட்டா சென்னல் அறுக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். நெல்லுன்னு சொன்னா கூட கொஞ்சம் பொறுத்துக்கலாம், வெரைட்டி வேற சொல்றான். சென்னல் அறுக்கின்றவாறேன். சரி, எப்படி இத பாக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப இதுல பார்ப்போம். சரி, எது வித்து அப்படின்னாரு. வித்து எதுன்னு சொன்னா ஞானம். ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர் ஞானம், பதிஞானம், அந்த ஞானம் இருக்கிறதே ஈசன் மேல் அன்பு, அதுதானே ஞானம். அந்த ஞானத்தை விதையாக போட்டு எப்பொழுதுமே சிவன் மேல் வைத்த அன்பு, ஆசை, அவர் மேல் வைத்த அவருடைய கருணையை நினைத்தல், இதெல்லாம் எரு.
இந்த வேட்கை இருக்க சிவத்தினுடைய அந்த ஞானத்தை பெற்றுவிட வேண்டும் என்கிற அந்த வேட்கை இருக்கிறது. எனக்கு இருக்கிற ஞானம் உண்மையான ஞானம் இல்லை, இந்த உலகத்தில் பெறுகிற ஞானம் உண்மையான ஞானம் இல்லை, இது நமக்கு சொல்லித்தருகிற பாடங்கள்லாம் உண்மையான பாடம் அல்ல. சிவன் அந்த சிவனால் எவ்வாறு உணர்த்தப்படுகிறானோ அதுதான் பாடமாக இருக்கிறது. எனவே எனக்கு உள்ளபடி உணர்த்துக ஐயா என்று அந்த ஞானத்தின் மேல் வேட்கை இருக்கிற எருவை, இந்த ஞானம் இருக்கிற விதையை தூவி, அதாவது நம்முடைய அறிவை அதிலே விதைத்து எருவை தூவ வேண்டும். அப்படி தூவுகிற பொழுது அது முளை விடும். இந்த முளைங்கிறது என்னன்னு கேட்டால் அன்பு முளைக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி அந்த அன்பு முளைக்கிற பொழுது இங்கே ஆடு மற்ற பிராணிகள்லாம் வந்து தீங்கு செஞ்சதில்ல, அது மாதிரி சொந்தக்காரன் அத்தனை பேரும் வந்து கெடுப்பான். அதை சொல்கிறாரு மணிவாசகர், சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் அப்படின்னார். நம்மளை வந்து அங்கேருந்து இந்த பயிரை சரியாக பண்ண விடாமல் பண்ணுறவனே சொந்தக்காரன் தாங்கிறார். சுற்றம் எனும் தொல்பசு குழாங்கள். என்னப்பா அதுக்குள்ளே சாமியை மீன் சுற்றிட்டு இருக்க, குடும்பம் இல்லையா உனக்கு? மற்றவங்கள பார்க்க வேணாமா? 4 காசு சேர்க்க வேணாமா? என்ன இப்படியே இருந்தேன்னா என்ன வருது? யார் கவனிப்பா உன்ன? நமக்குன்னு 4 காசு இருந்தால் தான் 4 பேர் வந்து நம்மளோடய பேசுவான். அதை நீ தெரிஞ்சுக்க என்று இதை பயிரை கவனிக்க விடாமல் பண்ணுறது. அவனை எல்லாம் எடுத்து ஓரமாக கொண்டு போய் எங்கேயாவது கட்டி சுற்றம் இன்னும் அதான் கிடாய் கொண்டு பூட்டினார். கொண்டு போய் எங்கேயா ரூம்லேயே வச்சு பூட்டிடு. அவன் இல்லை உன்னை சந்திக்க முடியாதபடிக்கு அவனை தள்ளி வைக்கின்றார். அதான் கிடாய் கொண்டு பூட்டி அப்படின்னாரு. முளையை கிளறினா முளை நன்கு வளர்றதுக்கு, அன்பு நன்கு வளர்றதுக்கு என்ன செய்யணும்? குருன்னு இருந்தா அவருக்கு வழிபாடு செய். லிங்கம் பார்த்தேன்னா அதை வழிபாடு செய். அடியார்களை கண்டால் வழிபாடு செய். இந்த குரு லிங்க சங்கம வழிபாடு தான் முளையை கிளறி. அந்த முளையை கிளறி குரு லிங்க சங்கம வழிபாடுகள் என்ற அந்த நிலையிலே நம்முடைய அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த முளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிர் வளர்ந்து கொண்டு அது வரும். அந்த ஞானம் என்னும் அந்த பயிரானது மிகச் சிறப்பாக வளர்ந்து அது பயிராக வருகிற பொழுது அந்த ஞான பயிரை அறுவடை செய்து சிவனுக்கே அர்ப்பணித்த ஞானம், அதான் அன்பு உச்சி. அதனை அர்ப்பணித்து சோறு அட்டு என்று சொன்னால், சோறு என்பது முக்தி, அந்த முக்தியாக இருக்கக்கூடிய ஞானம். திருச்சோற்றுத்துறைன்னு பேரு ஒரு திருத்தலத்துக்கு. சோழ நாடு சோறு உடைத்து. என்ன சோழ நாடு சோறு உடைத்து? அப்ப என்ன பாண்டிய நாட்டை சப்பாத்தியா சாப்பிட்றாங்க? அவங்களும் சோறு தானே சாப்பிட்றாங்க. அது சோறு உடைத்துன்னா சோழ நாட்டில் தான் முத்தித்தலமாகிய சிதம்பரம் இருக்கிறது. அதனால சோழ நாடு சோறு உடைத்து. சிதம்பரத்தினால அந்த பெருமை சோழ நாட்டுக்கு. ஆகையினாலே சோறு என்பது முத்தி. அது இப்ப உண்மையாக சொல்ல போன சாப்பிட்ற சோறு கூட முத்தி தான். அது இல்லைன்னா நரகம் தான் நமக்கு. எனவே சோறு அட்டு மெல்ல விழுங்கார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த நேரத்தில் பரபரக்க வேண்டாம். ஆவேசம், படவோபடம், ஆரவாரம் இது எல்லாம் எப்பவுமே உதவாது. அதனாலதான் சோறு அட்டு எதுல? மிடா கொண்டு சோறு அட்டுன்னாரு. அந்த மிடா கொண்டு என்று சொல்லுவது, அந்த மிடாங்கிறது பெரிய பானை என்னன்னா ஆன்மாவினுடைய தாழ்வெனும் உணர்வு. எப்பவும் எந்த நிலையும் இருந்தாலும் அந்த நிலை எத்தனையோ உயர்ந்த நிலைகளுக்கு கீழானது தான் நினைக்கணும். தன்னுடைய அன்பு மிக பெரிதாக இருந்தாலும் மணிவாசகர் கண்ணப்பருடைய அன்போடு ஒப்பிடுகிற பொழுது என் அன்புல எந்த மூளைக்கையா அப்படின்னு கேட்கிறார். அப்ப உயர்ந்த அந்த அன்போடு ஒப்பிட்டு அதை தாழ்வாக நினைக்கிற அந்த எண்ணம், அந்த கீழ்மையாக தன்னை உணர்கின்ற தாழ்மையாக, தாழ்வனும் தன்மையாம் சைவம் சேரும் ஊழ்வினை பெறுதல் அரிதுன்னார் இல்லையா, அந்த தாழ்மை, அதுதான் அந்த மிடா. அதுலதான் இந்த சோற அடணும். இந்த முத்திங்கிறத எதுன்னா நம்முடைய தன்னுடைய தாழ்வான தன்மையில அந்த சோறு அட்டு
மெல்ல விழுங்கார் இல்லையா? மெல்ல விழுங்கார். நம்ம பூஜை செய்கிற வேகம்லாம் பார்த்துருக்காரு. அதனாலதான் சொல்றாரு மெல்ல விழுங்கார். அப்ப இந்த அந்த விழுங்குதல் என்பது அனுபவம். சோத்தை சமைக்கிறது பெருசு இல்லை, அது போல அந்த பக்குவப்படுதல், அந்த முத்தியில பக்குவப்படுதல், அந்த அனுபவத்தை பெறுவதற்கு அவசரப்படாமல் இருத்தல். அந்த ஆன்மா அந்த அனுபவத்தை பெறுவதற்குரிய உணர்வோடு, தாழ்மைங்கிற உணர்வு இருந்தால் தான், பரபரக்கிற உணர்வு இல்லாமல் மெல்ல அது சுவைக்க ஆரம்பிக்கும் அந்த அனுபவத்தை. இப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் செய்யாமலே, ஞானத்தின் மேல் விருப்பம் இல்லாமலே, ஞானம் என்கிற விதையை விதைக்காமலே, அதற்குரிய உணர்வுகளை பெறாமலே, இந்த ஞானத்தில் வேட்கை என்று சொல்லக்கூடிய எருவை இடாமலேயே, இப்படிப்பட்ட ஊறு விளைவிக்கின்ற உணர்வுகளுக்கு ஊறு விளைவிக்கின்ற சுற்றங்களிலிருந்து தள்ளி நிற்காமலேயே, குருலிங்க சங்கம வழிபாடுகள் என்று சொல்லக்கூடிய வழிபாடுகளை ஆன்மார்த்தமாக செய்யாமலேயே, ஞானத்தின் மேல் வேட்கை வைக்காமலேயே, வெறும் கிரியையிலே நின்று கொண்டு நான் முத்தி பெறுவேன் என்று சொல்லுவது எவ்வாறு உண்மையாகும்? இதைத்தான் கேட்கிறேன். அடற்கொண்டு அப்படின்னு சொன்னா, வெறும் கிரியைகளை செய்து கொண்டே நான் முத்தி நெறியிலே நிற்கிறேன் என்று சொல்லுவது எவ்வாறு பொருந்தும்? எனவே சரியில நின்னாலும், கிரியையில நின்னாலும், யோகத்தில் நின்னாலும், ஞானத்தின் மேல் விருப்பு இருக்கிறவர்கள் மட்டுமே சிவத்தை அனுபவிப்பார். அதனால சென்னல் அறுக்கின்றவாறேன்னா, நானும் முத்தி நிலையிலே நின்று கொண்டு இருக்கிறேன், முத்திக்கு போய் கொண்டு இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லுவாரே. ஆனால் எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டால், என்னுடைய பூசை மாதிரி எங்கும் பார்க்க முடியாது, சிறப்பான பூசை, தப்பு சொல்லலாத, அதுவும் சிறப்பு தான். ஆனால் அந்த பூசை செய்வது எதற்காகன்னு கேட்டா, ஞானம் பெறுவதற்குன்னு சொல்லணும். சரியை செய்வது எதற்காக? ஞானத்தாலன்றி வீடு கொடானாகலான். நான் பார்த்தேன் நேற்று கூட, அந்த 8ஆம் சூத்திரத்தில் சொல்லுகிறார், ஞானம் சரியை செய்தாலும் கிரியை செய்தாலும் என்னத்துக்கு செய்யற? ஞானம் கொஞ்சம் கிடைக்காதான்னு பார்க்கிறேன் சார். சிவத்தை பெறுவேன் அல்ல, சிவத்தை பெறுவதற்கே ஞானம் வேணும். ஞானம் இருந்தால்தான் சிவத்தை. எனவே ஞானம் என்கிற பயிர் இருந்தால்தான் நீ சுவைத்து உண்ண முடியும். அதை விட்டுட்டு வெறும் எப்படிப்பா நீ நான் ஞானம் என்கிற சோறு உண்ண போகிறேன், எப்படி? கதிர் அருவாள் என்கிட்ட இருக்க, வெறும் அருவாளை வச்சு என்ன பண்ணுவேன்? அப்ப வெறும் வழிபாடு வச்சு என்ன பண்றது? ஞானத்தின் மேல் வேட்கை, ஞானம் என்கிற விதையை விதைத்தல், குருலிங்க சங்கம வழிபாட்டிலே உண்மையாக உணர்வோடு இருத்தல், சிவானுபவத்திலே ஆர்வம் இல்லாமல் ஞானத்திலே ஆர்வம் இல்லாதவர்களுடைய தொடர்பை அறுத்தல், இப்படியெல்லாம் செய்தால்தான் அவர்கள் அந்த ஆன்ம உணர்வு, அந்த முத்தி என்கிற சோரை அந்த சமைத்து பக்குவப்படுத்தி அதை சுவைக்கின்ற திறம் உற்றவர்களாக ஆவார்கள். இதைத்தாங்க சொல்றாரு. அதனால என்ன சொல்றாருன்னா, நீ என்ன வேணா செய்ய, ஆன்மீகத்தில் எதை வேணா செய், ஆனா அதனுடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், ஞானத்தை பெறுதல் வேண்டும். ஞானம், இன் அதர் வேர்ட்ஸ், ஈசனின் கருணை. ஞானம் என்றால் ஞானம் ஈசன்பால் அன்பே தெய்வத்தேகர். ஞானம்னா பெருமான் மேல சொல்லோனாத அன்பு பூண்டுதல், அவருடைய கருணையிலே மூழ்கி திளைத்தல், அவருடைய கருணையை ஒப்பிடுகிற பொழுது எப்பொருளும் அவருடைய கருணைக்கு ஈடு இல்லை, இணை இல்லை என்று உணர்தல். இதுதான் அந்த ஞானம் பெறுதல். ஞானம்னா நிறைய புத்தகம் படிக்கிறது, நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வது, நிறைய விஷயங்களை பார்க்காமலேயே ஒப்பிப்பது இல்லவே இல்லை, அது இல்லை அது. ஆனால் ஞானம் என்பது, அதான் நான் முதல்ல தொடங்கும் போது சொன்னேன், ஈஸ்வனுடைய கருணையிலே திளைத்து அந்த கருணையை பெறுவது எவ்வாறோ, இந்த கருணைக்கு உரித்தாவேனோ என்று கேட்கிறார் தாய்மானவர். என்று நான் உன் கருணைக்கு உரித்தாவேனோ என்று கேட்கிறார். அப்படி அந்த கருணையை பெறுதற்கு முயன்று அந்த கருணையையே சிந்தித்து விளங்குகிறவர். அவர்கள் சென்னல் அறுப்பார்கள், அவர்கள் மிடாக்கொண்டு சோறு அடுவார்கள்,
அவர்கள் மெல்ல விழுங்கி சுவைப்பார்கள். மற்றவர்களோ வெறும் அடற்கொண்டு சென்னல் அறுக்கின்றவாறு என்று அதனை சொல்லுகிறார். எனவே இந்த பாடலினுடைய உள்ளுரை செய்தியாக நமக்கு சொல்லியிருக்கிறது, நமக்கு நெஞ்சத்தில் போட்டு பூட்டி வச்சு அதை சேமித்து வச்சு பதிவு செஞ்சு அதில் நிற்கணும். அதில் என்னது? ஞானத்தின் மேல் விருப்பம் இல்லாதவர் கிரியையில் நின்று வீட்டு நெறியில் நிற்பதாக கூறுதல் பொருந்துமோ? அப்ப கிரியைகளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, ஞானம் பெறுவதற்காக செய்கிறேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர, நான் கிரியையில நின்று கொண்டு நான் வீட்டு நெறியில் நிற்கிறேன், கிரியை வீட்டு நெறியை தராது. சரியையாளருக்கும் கிரியையாளருக்கும் சகல யோகருக்கும் பெறுதற்கு அரிதான, சரியையாளருக்கும் அக்கிரியையாளருக்கும் சகல யோகருக்கும் எட்ட அரிதாய சமய பேதத்தினுக்கு அணுகுணா மெய்ப்பொருள் தருபராசக்தியின் பரமான துரிய மேல் அற்புத பரம ஞான தனி சுடர்னர் இங்கேயோ இருக்கு. அதனால சரியை கிரியை யோகம் எல்லாம் அன்பை வளர்க்கின்ற படிநிலைகள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்பது ஈசனுடைய கருணையை உணர்தல். ஞானம்னா வேற ஒன்றும் எல்லாம் பெருசாலாம் பயந்துடாதீங்க. அதான் பதிஞானம். ஈசனுடைய கருணையை முழுமையாக உணர்ந்து அதிலே மூழ்கி போகிறவர் பதிஞானம் உடையவராக விளங்குகிறார். அவருக்கு எதை பார்த்தாலும் ஈசனுடைய கருணையின் வெளிப்பாடாக தெரியும். எதையும் ஈசனுடைய கருணையாகவே உணர்வார். எதுவும் ஈசனுடைய கருணையினாலே விளைவதாகவே உணர்வார். ஆகையினாலே அந்த நிலைதான் ஞானங்கிறது. ஒன்றும் நீ அல்லை அன்று ஒன்றில்லை, யார் உன்னை அறியகிற்பார்னு ஞான நிலையை குறிப்பிடுகிறார் மணிவாசக பெருமான். எனவே இதுதான் இந்த உள்ளுரை செய்தியாக இதனை சொன்னார் என்று சொல்லி இந்த இரண்டு பாடல்களும் இன்றைய தினம் நாம சிந்தித்தோம். இந்த இரண்டு பாடல்களுடைய உள்ளுரை செய்தி, உடம்பு எதற்காக தந்தது, பிரம்மனுடைய நோக்கம் என்ன, பரமனுடைய நோக்கம். நமக்கு உடம்பு தரணுங்கிறது பரமனுடைய நோக்கம் அல்ல. நம்ம வினைகளை எல்லாம் அனுபவிச்சு தீரணும், எல்லா வினைகளையும் அனுபவிக்கட்டும்னு பிரம்மன் கொடுக்குறான். அதனால சரி ஒரு 3877 வினை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்தோம், 3870 அனுபவிச்சு வந்தான்னா போதும், விடு நம்ம வேலை முடிஞ்சது, அப்புறம் இந்த யமன் பார்த்துக்குவான், அப்புறம் அடுத்த டேட்டா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அவன் நினைப்பான். 3870 கம்பைட் பண்ணுதா அப்படின்ட்டு. சாமி ஐயோ அந்த மேல் உச்சி வீட்டை கவனிக்கலானா, அந்த பக்கமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம், அவன் அந்த பக்கம் பார்க்கலானா, என் மேலே கொஞ்சம் அன்பு கொஞ்சம் இருந்தான்னா போதும், நான் அவனுக்கு அதை ஊட்டி விட்டுருவேன். இந்த உடம்பு இருக்கும்போதே அவன் பண்ணிடணுமே, இந்த உடம்பு இருக்கும்போதே அவன் பண்ணிடணுமே என்று அவரு ஆவலாக பார்க்கிறார். இதுதான் அங்கே குறிப்பிடுகிறார். எனவே ஈசனுடைய நினைவுகளை அதிகப்படுத்துக, உண்மையான நினைவுகளை, ஆழமான நினைவுகளை எப்பொழுதும் சிந்திக்கிற உணர்வு. அதுதான் சொன்னாரு, உரைப்பார் உரைவகந்து உள்க வல்லார். உள்குகின்ற பொழுது உச்சியில தெளிவாக தெரிகிறது. அதுக்கு சாதனமா தேவாரம், திருவாசகம், திருமுறை பாடல்கள் விளங்குகின்றன, 5 எழுத்து விளங்குகின்றது என்று அதை சொல்றார். இப்ப இந்த பாடல்ல உள்ளுரை செய்தியாக சொல்லுகிற பொழுது வெறும் கிரியைகளையே நின்று கிரியாசக்திகளை ஆதாரமாக கொண்டு ஞானத்தின் மேல் விருப்பம் இல்லாத நமக்கெல்லாம் எதுக்கு இங்கே ஞானம்னு கேட்குறவங்களெல்லாம் நம்பக்கூடாது. ஞானம் வேணும். ஞானம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவன் நிறைய படிக்கிறது நினைச்சான், நமக்கு தான் அர்த்தம் தெரியும். ஞானம்னா சிவத்தின் மேல அன்பு, அவன் கருணையின் மேல நம்பிக்கை, அவனுடைய கருணையை முழுமையாக உணர்தல் இல்லையா. இப்ப நான் பேசுறேன், எனக்கு நல்லா தெரியுது ஈசனுடைய கருணை தான் இப்படி பேச வைக்குது, இதை பலரையும் கேட்க வைக்குது. அந்த கருணை இல்லைன்னா இது எப்படி? இதுதான் ஞானம். நான் சொன்ன செய்திகள் எல்லாம் விட இந்த மாதிரி சொல்லப்படுகிற செய்திகளில் உண்மை என்னன்னா, என்னை சொல்ல வைப்பது மட்டுமல்லாமல், சரியாக சொல்ல வைப்பது மட்டுமல்லாமல், சொல்ல வைப்பதை பலரும் கேட்டு பயனடையுமாறு செய்ய வல்லவராக விளங்குகிறார். அவருடைய கருணை இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா, இதுக்கு வாய்க்குமா என்று எண்ணுகிற நிலை இதான் ஞானம். என்னால முடியும்னு நினைக்கிறது தான் பசு ஞானம், இது இறைவனால முடிகிறதுன்னு நினைக்கிறது பதி ஞானம். அவ்வளவுதானே. அதை துலங்குமாறும் விளங்குமாறும் கொள்ள செய்கிறார் என்று சொல்லி இந்த 2 பாடல்களை நாம நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய,
ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நாளைய தினம் மாலை திருமந்திரத்திலே தொடர்ந்து மறைபொருள் கூற்று அதனுடைய தொடர்ச்சியாக பின்னாலே வருகின்ற பாடல்கள் போக போக அற்புதமான செய்தியெல்லாம் மனசில் பதிகிற மாதிரி சொல்லுவார். இந்த செய்திகளை மனசில் தாங்கி அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு விளைகிற அந்த உணர்வுகள் தான் நமக்கு இந்த மொத்த திருமந்திரத்தையும் நாம் படித்ததற்கான அந்த பயனாக விளையும் என்று சொல்லி நாளைய தினம் நாம் சந்திப்போம். நம்முடைய ஞானத்தில் பத்திரிகைக்கு உங்களுடைய நல்ல ஆதரவு தேவைப்படுகிறது. வாசகர்கள் அதிகமாக வேணும். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவரால் முடிந்த நல்ல வாசகர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்த தொண்டை நீங்கள் நல்ல ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தையும் வைத்து இந்த அளவில் இதை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6:30 மணிக்கு திருமூலருடைய திருமந்திரத்திலே மறைபொருள் கூற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.